அவர் என்ன சொல்லுவார்னா, என்னோட பொண்ணு தானாலாம் சாவல, அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமா அவளை ரேப் பண்ணது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாரு. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாயை அடைச்சு போயிடும். இவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே லைவ்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரே அட்டென்ஷனுக்கு வந்துருவாங்க. அண்ட் ஒரு சைடுல சேனல் இருக்கிறவங்க அவர்கிட்ட போயிட்டு மைக்க புடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சைடு பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதுபடி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் அவர்கிட்ட மைக்க புடுங்கன்னு வருவாங்க. உடனே கலையரசன் கழுத்துல கத்தி வச்சுட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா என் கழுத்து அத்துப்புன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. அண்ட் இங்க தான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும். கலையரசன் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப அவரோட மனைவி இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளும் அண்ட் அவரோட கோ கண்டஸ்டண்டா இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா சில வல்கரான ஒரு கான்செப்டை எடுத்து பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிறது, தாலி கட்டுறது, கள்ளக்காதல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து கலையரசனுக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல பர்ஃபார்ம் பண்றப்ப சில வல்கரான கண்டென்ட் எடுத்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அங்க இருக்கிற ஆடியன்ஸ் அதை வெறும் காமெடியா பார்த்துட்டு அதை எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலையரசன் அவர் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிற, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு ஏன் ஃபன் பண்ணணும், நல்ல கான்செப்ட் வச்சு பண்ணலாமே, இந்த வயசுல இவங்க இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வெறும் காமெடி தான், வெறும் கான்செப்ட் தான், இது